ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, 7வது தலைப்பு, தீட்சை தொடர்ச்சி. பூர்ண யோகியதை பெற்ற குரு, அதாவது கனமான உள்ளனுபவம் பெற்றவர், எந்தவிதமான தீட்சையும் தர வேண்டுமென்று இல்லாவிட்டாலும் கூட, ரேர் எக்ஸெப்ஷன் தவிர அவராலும் ஏதாவது ஒரு தீட்சை நடக்கிறதென்று சொன்னேனல்லவா? இதில் வாக்கால் கொடுக்கிற தீட்சைதான் மந்திரோபதேசம். மந்திர தீட்சை என்பது திருஷ்டியால், பார்வையால் தீட்சை தருவது சக்ஷு தீட்சை. நயன தீட்சை என்றும் சொல்வார்கள். தொடுவதால் தீட்சை தருவது ஸ்பர்ஷ தீட்சை. ஹஸ்த தீட்சை என்று சொல்வது இதைத்தான். இதிலே பல வகை உண்டு. குரு சிஷ்யனின் தலையை தம் கையால் தொட்டு தம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அவனுக்குள் செலுத்துவதற்கு ஹஸ்தமஸ்தக தீட்சை என்று பெயர். எல்லா தீட்சையிலுமே குரு தம்முடைய அனுபவ சக்தியை சிஷ்யனுக்கு ஊட்டுகிற தியாகத்தைத்தான் செய்கிறார். பாதத்தால் சிஷ்யனை ஸ்பர்சிப்பது பாத தீட்சை. கபீர்தாஸ் ராமானந்தரிடம் பாத தீட்சை, மந்திர தீட்சை இரண்டும் பெற்றதாகிறது. குரு தம்முடைய பாதத்தை சிஷ்யனுடைய அங்கங்களில், குறிப்பாக சிரசில் வைப்பதைத்தான் ரொம்ப பெரிய பேராக கருதுவது. திருவடி தீக்கை என்று இதை சொல்வார்கள். குரு பாதம் எப்போதுமே சிரசில் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும். இது வெறும் வார்த்தையாக, பாவனையாக இல்லாமல், எல்லா குருவுக்கும் மூல குருவான ஈசனின் இணையடிகள் தங்கள் தலையிலே இருப்பதை அனுபவித்து அறிந்தவர்களைத்தான் அடியார் என்பது. பாதர், ஸ்ரீசரணர் என்று சமஸ்கிருதத்திலும் சொல்கிறது வழக்கம். பகவத் பாதர் என்றால் பகவானின் பாதத்தை தரித்து அதுவாகவே ஆனவர். அதனால் அந்த பகவத் பாதரையே நாம் சிரசில் தரிக்கணும். ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையில் குரு நேரே வாயால் உபதேசிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், தொட வேண்டாம். அவர் எங்கேயோ இருந்து கொண்டு ஒருத்தனை நினைத்து விட்டாலே அது மானச தீட்சையாகி இவனை தூக்கி விட்டுவிடும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.